சீரியல் ஆக்டர் ஸ்டாலின் முத்து அவர்களோட பெரிய பையன் விஸ்வபாரதி அவர்கள் சமீபத்தில் 10th சிபிஎஸ்சி பாஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அவருமே தன்னோட பையனை புகழ்ந்து ஒரு சில வார்த்தைகள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. சமீபத்தில் தமிழ்நாட்டில் 10th சிபிஎஸ்சி எக்ஸாம் நடந்திருந்துச்சு. அண்ட் அதில் ஏராளமான குழந்தைகள் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இந்த ஒரு எக்ஸாமில் பிரபல சின்னத்திரை நடிகரான ஸ்டாலின் முத்து அவர்களோட பையன் விஸ்வபாரதி அவர்களுமே தன்னோட 10th எக்ஸாம் எழுதியிருந்தாரு. இந்த ஒரு எக்ஸாமில் விஸ்வபாரதி அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க்கை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். 500க்கு 466 மார்க் அவர் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு எக்ஸாமில் அவர் இண்டிவிஜுவலாக எடுத்த மார்க் சொல்லணும் அப்படின்னா தமிழில் 96 மார்க் வாங்கியிருக்காரு, இங்கிலீஷில் 92 மார்க் வாங்கியிருக்காரு, மேக்ஸில் 91 வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸில் 93 வாங்கியிருக்காரு, சோஷியல் சயின்ஸில் 92 வாங்கியிருக்காரு. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அபோவ் 90க்கு மேலே தான் இருக்குது. அண்ட் 500க்கு 466 அப்படிங்கிறது சாதாரணமான மார்க் கிடையாது. உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான ஒரு மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மார்க்கை விஸ்வபாரதி அவர்களே எதிர்பார்க்கலையாமா. அண்ட் அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. தன்னோட பையன் பாஸ் ஆகிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவரோட அப்பாவுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. நான் சீரியலில் பெரும்பாலும் பிஸியாகவே இருப்பேன். அந்த ஒரு காரணத்தினால ஃபேமிலி கூட மிகப்பெரிய அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அண்ட் குட்டி குட்டி விஷயங்கள் அவன் எப்படி படிக்கிறான், எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்க முடியாமல் தான் இருந்துச்சு. ஒரு மன வருத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, நல்லபடியாக இவன் படித்து பாஸ் பண்ணிடுவானா அப்படின்னு. ஆனால் என்னோட மன வருத்தத்தை எல்லாத்தையுமே என்னோட பையன் மார்க் வந்து போக்கிருந்துச்சு. இவ்வளவு நல்ல மார்க் அவன் வாங்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையாலுமே அவனை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வருது. ஸ்டாலின் முத்து அவர்களோட பையன் விஸ்வபாரதிக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஷால், கார்த்தி, நாசர் இவங்க தலைமையிலான அணி நடிகர் சங்கத்தில் வென்றதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடிகர் சங்க கட்டடம் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டுற விழா கூட நடந்துருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு வேலை பரபரப்பாக போய்கிட்டு இருக்கப்ப இடையில காசு இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால நிறைய நடிகர்கள் நிதி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் 1 கோடி ரூபாய் அந்த இதுக்கு நிதி கொடுத்திருந்தாரு. அது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. விஜய் அவர்கள் கொடுத்ததை தொடர்ந்து சமீபத்தில் வளர்ந்து வந்த நடிகரான சிவகார்த்திகேயன் அவர்கள் 50 லட்சம் ரூபாய் நடிகர் சங்க இடத்துக்கு கொடுத்திருந்தாரு. சூப்பர் ஸ்டார் விஜய் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நடிகர் சிவகார்த்திகேயன் இப்படி வரிசையாக நிறைய பிரபலங்கள் தங்களோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஒரு நிலையில பிரபல முன்னணி நடிகரான தனுஷ் அவர்கள் தன்னோட பங்களிப்பை கொடுத்திருக்காரு. சமீபத்தில் அவரை சந்திச்ச நாசர் மற்றும் கார்த்தி அவர்கள்ட்ட அவரு காசோலை கொடுத்திருக்காரு. நடிகர் தனுஷ் அவர்கள் சொலையா 1 கோடி ரூபாய் நடிகர் சங்கத்துக்கு காசோலை கொடுத்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு புகைப்படம் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போகுது. மேலும் நடிகர் சங்கம் சார்பில் தனுஷ் அவர்களுக்கு தங்களோட இன்விடேஷனையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவர் கொடுத்ததற்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு போட்டோஸும் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த நம்ம ஊரெல்லாம் திருவிழா டைமில் வீட்டுக்கு வீடு வரி போடுவோம். அந்த மாதிரி நடிகர்களுக்கு இவ்வளவு சதவீதம் வரி கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டாலே கண்டிப்பாக நடிகர் சங்கத்தை கட்டிடலாம். ஆனால் ஏன் இவங்க அந்த அளவுக்கு பண்ணலை? எல்லாருமே கோடிக்கணக்கில் தான் வாங்குறாங்க. இதை ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.